2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சாலமோன் ராஜாவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்தில் பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சாலமோன் ராஜா ஒரு சிறிய பையனாக நீங்க தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் அவனை குறித்து நம்ம வாசிக்கலாம். அவ்விதமாக 1 நாளாகமத்தின் கடைசியிலே வாசிப்பீர்கள் என்றாலும் என்னுடைய குமாரனாகிய சாலமோன் அவன் சிறியவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அவர் அங்கே அவருடைய ஜனக்கூட்டத்திற்கு சொல்லுகிறார். அப்ப இந்த சிறிய பையன் ஒரு வாலிபன், இங்கே வேதம் சொல்லுகிறது அவன் ராஜ்யத்திலே பலப்பட்டான் என்று சொல்லு. இன்று காலையிலே இந்த ஆராதனைக்கு வருகிற அநேகர் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே பலப்பட வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிறீங்க. நான் நேர்த்தியாக இருக்க வேண்டும், நான் செய்கிறது வாய்க்க வேண்டும், என் பிள்ளைங்க நல்ல நிலைமையில இருக்க வேண்டும், உயர்வான இடத்திற்கு வர வேண்டும், நல்லா செட்டில் ஆகிருக்க வேண்டும், எந்த வகையிலும் நான் கலக்கப்படாமல், நான் அசைக்கப்படாமல், நான் நிலைப்பற்றவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லு. ஆனால் அங்கே அந்த வசனம் அவன் பலப்பட்டான் என்று முடியாமல் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார் என்று சொல்லப்படுகிறார். அப்ப இந்த ராஜா, இந்த வாலிபன் ஒரு தேசத்தின் மேலே அதிபதியாய் இருக்கிறவன், இவன் பலப்பட, இவன் பெரியவனாக காரணம் ஒன்று இருந்தது. அங்கே வாசிக்கிறோம், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே என்றால் உங்களையும் அவர் பெரியவர்களாய் மாற்றுவார். நமக்கு இது ஒரு உதாரணம் அல்ல, வேதத்திலே இதே போல வசனம் இன்னும் 2 இருக்கிறது. நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 39:2 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான், அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கிறது என்று அவன் எஜமானன் கண்டபோது என்று வாசிக்கிறோம். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் யோசேப்போடு இருந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஃபெயிலியர் என்பதே இல்லாமல் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில ஐயோ இது செஞ்சோம் சரியாவல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியாவல, என் வீட்டு கட்டுமான பணி சரியாவல, என் வேலை சரியாவல, என் வியாபாரம் சரியாவல, என் படிப்பு சரியாவல, நான் தோற்று போயிட்டேன், என்னால செய்ய முடியல என்ற வார்த்தை யோசேப்பினுடைய வாயிலே இல்லை. யோசேப்புக்கு எஜமானனா இருந்தவன் கூட அதை பார்க்கிறான், இந்த வேலைக்காரன் எல்லாரை போல அல்ல, இவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கிறது. காரணம் வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை ஒன்றுமே வாய்க்காமல் போகலாம், ஆனால் இந்த மாதம் வாய்க்க போகிறது. இனி வருகிற காலங்கள் தோல்வியை அல்ல, ஜெயத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. இனி நீங்கள் வெட்கப்பட்டு அல்ல, தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவன் எவ்ரிடே அவனுடைய வாழ்க்கையிலே விருத்தி அடைந்து கொண்டே போனான். நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வளர்ச்சி இல்லை, குறுகி போய்கொண்டே இருக்கிறாங்க. நல்லா இருந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் இப்படி ஆயிடுச்சு, நல்லா இருந்தோம், இப்போ எங்க வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் தேவன் உங்களோடு கூட இருப்பாரே என்றால் வேதம் சொல்லுகிறது, அவன் நாளுக்கு நாள் கர்த்தர் அவனை விருத்தி அடைய செய்தார். ஹல்லேலூயா. அப்படியே செய்ய வல்லமை உள்ள தேவன் இந்த மாதத்திலும் இனி வர நாட்களிலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த தேவன் ஏன் இந்த சாலமோனு கூட இருந்தார் என்ற ஒரு 3 காரியத்தை விரைவாய் நான் சொல்லி நான் அமர விரும்புகிறேன். ஏன் இந்த ராஜாவோடு கூட தேவன் இருக்க வேண்டும்? ஏன் இவனை பலப்படுத்த வேண்டும்? ஏன் இவனை பெரியவன் ஆக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இங்கே நீங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன்
பெசலேயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். 2ஆம் வசனத்தை வாசிப்பில் என்றால் நான் வாசிக்கிறேன். சாலமோன் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் நியாயாதிபதிகளையும் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவர்களாகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடு பேசி 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சபையார் அதை நாடி போகும்படி சாலமோன் செய்தார். பாருங்க, இங்கே சாலமோனோடு கூட தேவன் இருக்க காரணம், அவன் ராஜாவை ஆயிட்டான். அவன் செய்த ஒரு காரியம், எல்லாரோடு கூட அவன் பேச ஆரம்பிக்கிறான். நம்ம தேவனை தேடி போக வேண்டும். We need to go and seek God. தேவனை நம்ம தேட வேண்டும். அங்கே இருக்கிற நியாயாதிபதிகளை அவன் தேடி போகிறான். 100 பேருக்கு 1000 பேருக்கு அதிபதிகள் இடத்துல அவன் தேடி போகிறான். வம்ச தலைவர்களிடத்துல அவன் போய் எல்லாரையும் கூப்பிடுறான். நம்ம எல்லாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று ஒருமுகப்பட்டு தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை தேடி போக சாலமோன் ராஜா காரணமாயிருந்தார். ஹல்லேலூயா. ஏன் தேவன் இருந்தார் என்றால், மற்றவர்கள் கர்த்தரை தேட இவன் காரணமாயிருந்தபடினால். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக என்ன செய்கிறோம்? What have we done for God? தேவனுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஜனங்கள் கர்த்தரை தேடி வர நாம் எடுத்த முயற்சி என்ன? நம்ம இருக்கிறோம், ராஜாவாயிட்டோம், எல்லா அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. நல்ல ஒரு வீடு இருக்கு, ஒரு மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு, எல்லாம் ஸ்மூத்தா போகுது. அப்படி என்று சாலமோன் ராஜா தான் உண்டு, தன் ராஜ்யம் உண்டு, தன் சிங்காசனம் உண்டு என்று சும்மா இல்லாம அவன் ஒரு பிரயாசத்தை எடுக்கிறான். அவன் ஆளுகளை சொல்லி அனுப்புகிறான், வாங்க எல்லாரும் கூடி வாங்க, எல்லாரும் கூடி வாங்க, நாம் தேவனை தேடி போவோம் என்று சொல்றேன். என்றும் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் அப்படிப்பட்டவர்களோடு கூட இருக்க தான் விரும்புகிறேன். ஏன்னா கர்த்தரை தேட வேண்டும் என்று அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை என்ன பண்ணுதுன்னா, அவனோடு கூட நிக்கல, எல்லாருக்கும் என்ன கொடுக்குது? அழைப்பை கொடுக்கிறது. வாங்க போலாம், வாங்க போலாம், வாங்க போலாம். 21 நாள் உபவாச ஜெபம் நடக்குது, வாங்க போலாம். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமையில நடக்குது, வாங்க போலாம். காத்திருப்பு கூட்டம் நடக்கிறது, வாங்க போலாம். காட்டேஜ் பிரேயர் நடக்குது, வாங்க போலாம். இரவு ஜெபம் நடக்கிறது, வாங்க போலாம். எல்லா இடத்திற்கும் எல்லாரும் என்ன பண்றான்? பிரயாசப்பட்டு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான், வாங்க போலாம். இன்று நம்ம பிரயாசம் எடுக்கிறதே இல்லை. நம்மளாம் ரொம்ப பிஸியா இருக்கும், நிறைய வேலை இருக்கிறது. அதனாலே தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதே இல்லை. நீங்க யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28 இருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், ஒரு சமாரியா ஸ்திரீ, ஜனங்கள் அவளை பாவி என்று சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீ, தேசத்தார் அவளை ஒதுக்கின ஒரு ஸ்திரீ, ஆனால் அந்த ஸ்திரீ ஒரு கிராமமே ரட்சிக்கப்பட காரணமாயிருந்தார். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே அந்த ஸ்திரீ வந்து சொல்லுகிறார், வந்து பாருங்க. என்ன சொல்றாரு? அவரை வந்து பாருங்க. சிம்பிள் வேர்ட். அவர் சொன்ன ஒரு சிம்பிளான காரியம், வந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வாயில இருந்து எத்தனை பேர் இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுங்க, அவரை வந்து பாருங்க. சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன், அவரை வந்து பாருங்க. பாருங்க, அந்த ஒரு ஸ்திரீ அங்க இருக்கிற கிராமத்து ஜனத்தினண்டையில போய் சொல்லுகிறா. எடுத்துக்கொள்ளுங்களேன், திருவள்ளூர்ல ஒரு ஸ்திரீ வந்து சொல்றா. எத்தனை பேருக்கு கேட்டிருக்கோம்? உங்க தெருவை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஸ்திரீ வந்து சொல்றாங்க, வாங்க, ஒருவர் நான் நடந்ததெல்லாம் சொல்றாரு, வந்து பாருங்கன்னா எத்தனை பேர் கேட்டிருக்கோம்? ஒரு கிராமத்தை எடுத்துக்கொள்ளுங்க, போய் சொன்னா எத்தனை பேருக்கு கேட்கும்? அப்ப பாருங்க, இந்த ஸ்திரீ வீடு வீடா போய் சொல்லி இருக்கணும். ஏன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் இயேசுவை தேடி அந்த கணத்தண்டையிலே வந்து இருக்கிறா. இதுவரைக்கும் யார் வீட்டுக்கும் போகாத ஒரு ஸ்திரீ, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. வீட்டு வாசல்ல வந்தாலும் சொல்லுவாங்க, என்ன என் புருஷனையும் கூட்டின்னு போறதுக்கு வரியா நீ அப்படின்னு கேட்கப்படுகிற ஒரு ஸ்திரீ. வெக்கப்பட்டு யாரும் தண்ணி எடுக்கிற நேரத்தில் தண்ணி எடுக்காமல் தன்னை மறைத்து கொள்ளுகிற ஒரு ஸ்திரீ. ஆனால் இயேசுவை குறித்து அறிந்த மாத்திரத்திலே அவளால சும்மா இருக்க முடியல. அவங்க வீடு வீடா போறாங்க. யாரு திட்டினாங்களோ அவங்க வீட்டுக்கு போறாங்க, யாரு அவமானப்படுத்தினாங்களோ அவங்க வீட்டுக்கு போறாங்க. எந்த ஊரு அவளை ஒதுக்கி வைத்ததோ அந்த ஊருக்கு போய் சொல்றாங்க, அவரை வந்து பாருங்க, அவரை வந்து பாருங்க. சாலமோன் தன் ராஜ்யத்தில் பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை
பெரியவனாக்கினார். அது சூப்பராக இருக்கு. ஆனால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவரை வந்துப்பா. இன்று தேவன் அப்படிப்பட்டவர்களோடு கூட இருக்க விரும்புகிறார். தேவனை ருசி பார்த்தவர்களாலே தேவனை சொல்லாம இருக்கவே முடியாது. இது பேசிக் ஒரு காரியம், ஒரு சாதாரண ஒரு காரியம். இயேசுவை ஒருவன் உண்மையாய் ருசி பார்த்து இயேசுவை அறிந்து கொண்டானே என்றால் அவனாலே இயேசுவை சொல்லாம என்ன பண்ண முடியாது? இருக்கவே முடியாது. எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வகையிலே இயேசு என்ற வார்த்தையை அவனுடைய கான்வர்சேஷன்ல வந்துடும். இயேசுதான் என்னை இந்த வேலையில் வச்சாரு, இயேசுதான் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரு, இயேசுதான் என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில் இயேசுவை குறித்து சொல்லுவான். அப்ப இயேசுவை குறித்து சொல்லலைன்னா என்ன சொல்லுறது? உன்னை இயேசு யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு வந்துடுறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம். ஆனால் இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? எனக்கு நடக்கணும். என்னது? எனக்கு நடக்கணும். சாலமோன் தன் ராஜ்யத்தையும் தன் குடும்பத்தையும் பார்த்துக்கினே இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான். நான் வந்துட்டேன் சர்ச்சுக்கு, ஏசப்பா என்னை ஆசீர்வாதம். நான் காணிக்கை கொடுத்துட்டேன், ஏசப்பா 10 மடங்கு எனக்கு திரும்பி வரணும். நான் ஆராதிச்சிட்டேன், அதனால் வர பலன் எனக்கு வரணுமே என்று சொல். தேவன் மேல் அன்பு இருக்குமே என்றால் தேவனை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பம் பலப்படும். தேவன் சாலமோனை பலப்படுத்தினா, அவனை பெரியவனாக்கினா. காரணம், அவன் செய்த காரியம் எல்லாரையும் அழைத்தான். வாங்க வாங்க வாங்க, தேவனை தேடி போவோம் என்று சொல்லி இன்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தரை தேடி போக கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக அங்கே 6ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால் நான் வாசிக்கிறேன். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதி இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று நான் உட்கார்ந்து யோசித்தேன், இந்த தகன பலி என்றால் ஒன்று மாடு இல்லை ஆடை பலி செலுத்தும். அப்போது ஒரு மாடை இல்லை ஒரு ஆடை பலி செலுத்தணுன்னா குறைந்தபட்சம் நான் ஏஐ கிட்ட கேட்கும் போது 1 மணி நேரம் ஆச்சு. என்னாச்சு? கம்ப்யூட்டர் சொல்லுது எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகும். காரணம், பலி செலுத்துகிற மிருகம் பழுதற்றதாக இருக்கணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும். இரண்டாவது, அது தோலை உரிக்கணும், அதை வெட்டி அதனுடைய கொழுப்புகளை எடுக்கணும். அந்த மிருகத்தில் ஒரு டிராப் ரத்தம் இருக்கக்கூடாது, அந்த ரத்தத்தெல்லாம் வழிஞ்சு போக செய்யணும். அதற்கப்புறம் பலிபீடத்தில் மேலே வச்சு அதை கொளுத்துவோம் அது எல்லா மாம்சமும் என்ன பண்ண வேண்டும்? சுட்டெரிக்கப்பட வேண்டும். அப்போ இவ்வளவு வேலை எடுத்துக்கொண்டா 1 மணி நேரம். அப்படி என்றால் 1000 பலி செலுத்தணும்னா 1000 மணி நேரம் ஆகணும். நானும் யோசித்தேன், சரி ஒரு நிறைய பேர் ராஜா அரண்மனை தானே, நிறைய பேர் இருந்திருப்பாங்க, எல்லாரும் ஒரு 10 மிருகங்கள் எல்லாம் சோதித்து பார்த்துருப்பாங்க, ஒருத்தன் தோல் உரிச்சிருப்பான். அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் எடுத்தால் கூட ஒரு நாளைக்கு வெறும் 144 பலிகளை தான் செலுத்த முடியும். எவ்வளோ? ஒரு நாளைக்கு 144 பலி. அப்போ 1000 பலியை செலுத்தணுன்னா 6லிருந்து 7 நாள் ஆகும். 24 மணி நேரம் தொடர்ந்து செஞ்சான். என்னது? 24 மணி நேரம் தொடர்ந்து செஞ்சா ஒரே பலிபீடம் தான் அங்கே 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த பலிபீடம் எப்படிப்பட்ட பலிபீடமா? ஆமாம், பக்கத்தில் கூட நிற்க முடியாது. நெருப்பு எரிஞ்சினே இருக்கு. ஒரு வெங்கல பலிபீடம் தாண்டனா என்ன பண்ண முடியாது? பக்கத்தில் கூட நிற்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஒரு ராஜா அவர் என்ன பண்றாருன்னா, ஏறக்குறைய என்னுடைய கணக்கின்படி ஒரு 6-7 நாளா இருந்தால் கூட அவர் அந்த உஷ்ணத்தை பாராம, அந்த புகை மூட்டத்தை பாராம, கண்ணி எரிச்சலை பாராம, 1000 மிருகங்களை வெட்டின அந்த ரத்தத்தை பாராம அவர் தேவனுக்கு பலி இட்டதினாலே தேவன் அவனையும் அவன் ராஜ்யத்தையும் பலப்படுத்தி அவனை பெரியவனாக்கினான்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எவ்வளவு கஷ்டம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம் கர்த்தரை ஆராதிக்க. 6-7 நாள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன், எனக்கே தெரியும். சின்ன வயசில் அந்த அடுப்பு, விறகு அடுப்பு தான் வீட்டில் இருந்தது. பின்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வச்சுருப்பாங்க. நாங்கள்லாம் அந்த ஊது வச்சு ஃபூன்னு ஊதுவோம். நெருப்பு பத்தலைன்னா கண்ணெல்லாம் என்ன ஆகிடும், ஒரே புகை ஆகிடும். அப்போ இதே வேலை தான் பலி செலுத்தும் பொழுதும் கட்டைகளை போட்டுக்கினே இருப்பாங்க, எரிஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ அவ்வளவு கஷ்டமாய் ஒரு ராஜா பலி செலுத்தணுமா? நம்ம கூட சில நேரங்களிலே கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னா வேதனை இல்லாமல் செலுத்துவது எப்படி என்பதை தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். கஷ்டமே படக்கூடாது, ஆனால் பலி செலுத்தணும். ஆனால் பலி என்று சொன்னாலே அது நம்மிடத்திலே இருந்து ஒரு வேதனையை, நம்மிடத்திலே இருந்து பூரணத்தை எதிர்பார்க்கிறது தான் பலி. இப்போ கரங்களை தூக்கி கர்த்தரை ஆராதிக்கிறோம். எவ்வளோ நேரம் தூக்குவீங்க? ஒரு நிமிஷம் தூக்குறீங்க வச்சிங்க, அது எல்லாராலையும் செய்ய முடியும். ஆனால் இந்த ஒரு நிமிஷத்திற்கு அப்புறம் கை வலிக்குது பார்த்தீங்களா, அப்போ தூக்கும்போது தான் அது கர்த்தருக்கென்று நீங்கள் செலுத்துகிற பலியாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை வலிக்கிற வரைக்கும் கையை தூக்கிட்டு கை வலிச்சதுமே கையை கீழே போட்டுட்டா என்ன இல்லை, பலி செலுத்தவே இல்லை. நிற்கிறீங்க, கால் வலிக்குது, உட்கார்ந்துட்டீங்கன்னா பலி செலுத்தவே இல்லை. பாடுறீங்க, உங்களுடைய முழு பலன் வரல, வாய் வலிக்கல, கையை தட்டும் போது கை வலிக்கலன்னா பலி செலுத்தவே இல்லை. பலி என்றால் அது உங்களுடைய முழுமையை எதிர்பார்க்கிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ராஜா அவன் பலப்பட காரணம் என்ன? ஒரு ராஜா அவன் மேன்மையாய் உயர்த்தப்பட பெரியவனாக காரணம் என்ன? அவன் கஷ்டத்தை பார்க்கவில்லை, அவன் எப்படியாச்சும் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்று 1000 பலிகளை இரவும் பகலும் 6 நாளோ இல்ல அதற்கு மேற்கொண்ட நாளோ தேவனுக்கு நான் செலுத்தணும், தேவனுக்கு நான் செலுத்தணும், தேவனுக்கு நான் செலுத்தணும் என்ற முழு வாஞ்சையோடு அவன் பலி செலுத்தினபடியாலே கர்த்தர் அவனை பலப்படுத்தினார், அவனை பெரியவனாக்கினார். இன்று வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை பெரியவனை ஆக்கணும்னா என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, பலி செலுத்து. கொஞ்சம் கஷ்டம்தான் காலையில் எழுந்துக்கல, ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலாக. ஏன்னா 6 நாள் வேலைக்கு போகிறோம், எனக்கு ஒரு நாள் தான் லீவுன்னு இருந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்ட்லேயே ரிஜிஸ்டர் ஆயிடுது. அப்போ அந்த காலையில் வந்தால் இன்றைக்கி லீவ் தானே, அதுதான் யோசிக்கிறேன். இன்றைக்கும் ஒர்க்கிங் டே தான், இன்றைக்கும் ஒர்க்கிங் டே தான். 8:30 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடணும். ஆனால் நம்ம மைண்டு என்ன ஆகிடுது, இன்றைக்கி ஹாலிடே தானே, லீவு தானே. அப்போ அந்த பலியை நம்மளால் செலுத்த முடியல, சரீரத்தை நம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க முடியல. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்படிதான் சொல்லுகிறது, சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யும் புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரத்தை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். அவ பாருங்க, நம்மளுடைய சரீரத்திலே சில காரியங்கள் என்னன்னா, இந்த ஃபாஸ்டிங் எடுக்கிறதுனாலயே ஜெபிக்கணுன்ற கட்டாயம் வந்துடுது. சாப்பிட்றது இல்லை, வேற ஒன்றும் பண்ணுறது இல்லை, நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா நல்லா சாப்பிட்டா வயிறு நிறைய இருந்தால் நல்லா தூக்கம் வருது. அப்போ வயிறு நிறைவாக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், பலமுறை நைட்டில் எழுந்து கொள்கிறோம். பலமுறை நைட்டில் எழுந்து கொள்ளும் போது மற்ற நாளை போல் தண்ணியை குடிச்சிட்டு எதனா சாப்பிட்டு திருப்பியும் பெட்ஷீட்டை போட்டு தூங்க முடியல, ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோமே. அப்போ நைட்டில் எழுந்துட்டோம், என்ன பண்ணோம், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சரீரத்தை நாம் ஒடுக்கும் பொழுதே நம்ம தேவனோடு கூட நெருங்கி வருகிறது நம்மாலே உணர முடிகிறார். தேவன் பாருங்க ஆச்சரியமானவர், அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பேசுகிற தேவனா இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லைன்னா கேட்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம சரீரத்தை ஒடுக்கிறதே இல்லை. அவர் என்ன சொல்றார் அதை கேட்கணும். அதற்கு நேரத்தை ஒதுக்குவீர்கள் என்றால் தேவன் உங்களை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீங்க அவருடைய பிள்ளையா இருப்பீர்கள் என்றால் உங்களோடு கூட கர்த்தர் பேச ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு பாருங்க, உங்கள் சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க, இதுவே பிரியமுள்ளது. தூக்கத்தை கொஞ்சம் விட்டு பாருங்க. ஏன் விடுறீங்க தூக்கத்தை? கர்த்தருக்காக.
ரோட்ல கொஞ்ச நேரம் வந்து நின்று பாருங்க. ஏன் நிக்கிறீங்க? கர்த்தருக்காக. கையை கொஞ்சம் உயர்த்தி பாருங்க, வலிக்குதுதான், ஆனா உயர்த்துறீங்க ஏன்? கர்த்தருக்காக. இந்த பலிகளை கர்த்தர் பார்க்கும்போது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பலப்படுத்தி உங்களை பெரியவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 2 காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்க எபிரேயர் 13:15 வாசிப்பீர்கள் என்றால், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலிகளை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லுகிறார். சோத்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். எபிரேயர் 13:16 சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறான். வசனத்திலலாம் வீட்டில் போய் படிச்சு தியானம் பண்ணுங்க. தேவன் எதிர்பார்க்கிற பலி எப்படிப்பட்டது? சாலமோன் ராஜா 1 அல்ல 2 அல்ல 100 அல்ல 500 அல்ல, அவர் தான் தீர்மானிக்கிறாரு. 100லே நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம், 500லே நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம். போதும், ரொம்ப புகையா இருக்கு, இன்னும் 1 மாசம் கழிச்சு நம்ம வரலாம், எப்படியும் தேவனுடைய ஆலயம் இங்க தானே இருக்கு என்று சொல்லி விட்டு போய் வந்திருக்கலாம். அவ விட்டு போய் வரல. அவ தீர்மானத்தையும் படியே 1000 பலிகளை அந்த வெங்கல பலிபீடத்தின் மேலே செலுத்தினார். இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுக்கு என்று உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து, உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவரை நீங்கள் துதிப்பீர்களே என்றால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், உங்களை அவர் பலப்படுத்தி பெரியவனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும், ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். ஸ்தோத்திரம். இங்கே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 7ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். பாருங்க, ஒரு blank செக்க போல, ask whatever you want, whatever you wish. உனக்கு என்ன ஆசை இருக்கோ கேள். நீ விரும்புகிறது, உனக்கு வேண்டியதுன்னு கர்த்தர் சொல்ல என்ன சொல்றாரு? நீ விரும்புகிறது. விருப்பம் நம்மளுக்கு 1 2 இருக்கு, 1000 கணக்கில் இருக்கு. அப்போ ஒரு ராஜா சிங்காசனத்தில் இருக்கிறவர், இந்த பெலிஸ்தியர் எல்லாம் அழிஞ்சு போகணும், அதெல்லாம் கூட நம்ம ராஜ்யம் ஆன ஆண்டவரே, இந்த அசிரியர்கள் எல்லாம் அழிஞ்சு போகணும், இவங்க அழிஞ்சு போகணும், இஸ்ரவேலுக்கு விரோதமா எந்த சத்துருக்களும் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் இது வல்லரசா இருக்கணும், அப்படி என்று எதையும் அவனுடைய சொந்த இச்சைக்காக கேட்காமல் 10ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்தருளி இருக்கிற உம்முடைய ஜனம், உம்முடைய வேலையை செய்யறதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க. பாருங்க, இதே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும். என் சித்தம் இந்த பாத்திரம் நிறைவேறக்கூடாது, என்னுடைய சித்தம் நான் சிலுவைக்கு போகக்கூடாது, என்னுடைய சித்தம் எல்லாரும் என்னை அவமானப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. ஆனா என் சித்தம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன, அதை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும். சாலமோன் அதை தான் கேட்கிறான், ஆண்டவரே எல்லாம் இருக்கு, ஆனா உம்முடைய ஜனம், நீர் எனக்கு கொடுத்த ஜனம், யார் மேல என்ன ராஜாவா வச்சிங்களோ அந்த ஜனத்தை நடத்த எனக்கு ஞானத்தை தாங்க. இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை பெரியவன் ஆக்கணும்னா தேவனுடைய சித்தத்திற்கு உங்களுடைய சித்தத்தை ஒப்பு கொடுங்க. நான் நினைச்சபடி தான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும், இதுதான் வேணும் அப்படி என்ற அல்ல, உங்களுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பார். வேதம் சொல்லுகிறது, இருவர் ஒருமனப்பட்டாதான் ஒன்றா நடக்க முடியுமா? என்னது? இருவர் ஒரு மனம் உண்டானாதான் என்ன பண்ண முடியும்? ஒன்றா போக முடியுமா? அப்ப தேவனும் நீங்களும் ஒன்றா இணைந்தால்தான் தேவனால் உங்களோடு கூட வாசம் பண்ண முடியும். தேவனுக்கு வேற சித்தம், நமக்கு வேற சித்தம், 2 பேரும் என்ன பண்றோம்? 2 டைரக்ஷன்ல போய் கொண்டே இருக்கிறோம். தேவன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார், எனக்கு ஒரு பெட்டர் வழி இருக்கிறது, உன்னை மேன்மையாக்குகிற வழி இருக்கிறது, உன்னை திடப்படுத்துகிற வழி இருக்கிறது, உன்னை பெரியவனாக்குற வழி இருக்கிறது. இப்படி வானா, இல்லை இல்லை நான் இப்படி தான் போவேன், எனக்கு இந்த வேலை தான் வேணும், எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், எனக்கு இந்த இடம் தான் வேணும், இப்படி என்று நம்முடைய சுய சித்தத்தின்படி போகிறபடினாலே தேவனாலே நம்ம பலப்படுத்த முடியல, நம்மை பெரியவனாகவும் ஆக்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே 3வது நான் சொல்லி இருக்கிறேன், தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன்
சாலமோனோடு கூட இருந்து அவனை பெரியவனாக்கினார் என்று வாசிக்கிறோம். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். இவனுக்கு இப்படிப்பட்ட குவாலிட்டிகள் இருந்ததினாலே, மற்றவர்களை தேவன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததினாலே, அவன் சரீர கஷ்டங்களையோ காரியங்களையோ பார்க்காமல் 1000 பலிகளை செலுத்ததினாலே, அவன் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே, தேவன் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஞானமும் விவேகமும் தந்தருளுகிறது மாத்திரம் அல்ல, உனக்கு முன் இருந்த ராஜாக்களிலும் உனக்கு பின் இருக்கிற ராஜாக்களிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்க குடும்பத்தில் உங்க பரம்பரையிலேயே இல்லாத ஞானத்தையும் விவேகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பா. ஏன்னா இங்க சொல்லப்படுகிறது, சாலமோன் அவன் பலப்பட்டான், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார்.